கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து வேத வசனம் நாம் தியானித்து இரவு நேரத்தில் 8 மணிக்கு நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக இந்த நாள் முழுவதும் எல்லா காரியத்துக்காக நன்றி செலுத்தி இரவு நேரத்தில் நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். நிறைய குடும்பத்தில் ஈட்டு மூலியமா இணைந்திருக்கிறீங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஒரு சின்ன பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். என்னுடைய அனுபவத்து மூலியமாக உள்ள காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவாராக. 5ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம், பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர், இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அறிவிக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர் என்று வேதம் சொல்கிறது. புதிய ஏற்பாட்டிலே கர்த்தராகிய இயேசு ராஜா சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு என்று சொன்னார். கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே உபத்திரங்கள் ஜாஸ்தி, பிரச்சனைகள் ஜாஸ்தி, போராட்டங்கள் ஜாஸ்தி. இது எல்லாமே கர்த்தருக்கு தெரியும். ஆனால் வேத வசனங்கள் நிறைவேறியாக வேண்டும். நாம் கர்த்தருக்கு பிரியமாக மாற வேண்டியது அவசியம். அவருக்கு பிரியமானபடி செய்ய வேண்டியது அவசியம். ஆனாலும் குடும்பத்துல சூழ்நிலை, வீட்டுல பிரச்சனை, இப்படி பல காரியங்கள் நிமித்தமாக தேவைக்கு தகுந்த மாதிரி பொய் பேசுற எத்தனையோ குடும்பங்கள் எழும்பி கொண்டிருக்கிறது. ஒரு 20-25 வருஷம் முன்னாடி வேதக்காரங்க அப்படின்னு சொன்னா அவ்வளோ பெரிய ஒரு மரியாதை இருக்கும். ஏன்னா அவங்க பொய் பேச மாட்டாங்க, யாருக்கும் தீமை செய்ய மாட்டாங்க. வேதக்காரங்கிட்ட சொல்லி ஜெபித்தாலே அந்த ஜெபத்துக்கு அவ்வளோ ஒரு வல்லமை இருக்கும். அவங்க அவ்வளோ நியாயமானவங்க, அநியாயம் செய்ய மாட்டாங்க, நேர்மையா இருப்பாங்க, உண்மையா இருப்பாங்க, பரிசுத்தமா இருப்பாங்க, தேவையில்லாத இடத்துல இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பேருண்டு. நாம் வாழுகிற காலம் கடைசி காலம். கிறிஸ்துவுக்குள் நாம் புது சிருஷ்டியா இருக்கும்போது பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின என்று நாம் தியானித்தோம். ஆனால் வேதம் சொல்கிறது, பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர், பாவியின் மேல் நாள்தோறும் சினம் கொள்கிற தேவன். நம்முடைய தேவன் எரிச்சல் உள்ள தேவன், பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். அவர் பட்சபாதம் பார்க்கிற தேவன் அல்ல, பொய் உரையாத தேவன். அவரிடத்தில் மனம் திரும்பி தன்னை தாழ்த்தும் போது இரக்கத்தின்படி நாம் எல்லாருமே ரட்சிக்கப்படுகிறோம். ஆனால் இந்த செய்தியை கேட்டுக் கொடுக்க தேவ ஜனமே, பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர். சில குடும்பத்திலே இரவு நேரத்திலே என்ன பிரச்சனை, எனக்கு ஏன் சமாதானம் இல்லை, என் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு போராட்டம், என் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு உபத்திரம், நான் கர்த்தருக்கு பிரியமானபடி மாறிவிட்டேனே என்று கூட எத்தனையோ குடும்பத்திலே யோசிப்பீங்க, ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர். கர்த்தருடைய பிள்ளைகளே, பொய் பேசக்கூடாது என்பது மிகப்பெரிய ஒரு சத்தியம். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு பொய் பேசுகிற எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. அதன் நிமித்தமாக வரக்கூடிய ஆபத்துகளையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர். இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட தேவ ஜனமே, நாம் மனம் திரும்பி வாழும்போது நம்மளை தேவன் மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். நிறைய குடும்பத்திலே கணவனுக்கு தெரியாம மனைவி, மனைவிக்கு தெரியாம கணவன், மருமகளுக்கு தெரியாம மாமியார், மாமியாருக்கு தெரியாம மருமகள், இப்படி எங்கெல்லாமோ பார்த்தா ஒரே பொய் தான் நடக்கும். அம்மா அப்பாட்ட உண்மையை சொல்லுவாங்க, மாமியார்கிட்ட பொய் சொல்லுவாங்க, கணவர்கிட்ட உண்மையை சொல்லுவாங்க. வெளியில பார்க்கும்போது அந்த வார்த்தையை மாத்தி பெரட்டி பேசுவாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை தகுந்த மாதிரி பெரட்டி பேசி பொய் பேசிட்டே இருப்பாங்க. ஆனா வெளியே தெரியாது. ஆனா அவங்களுக்கு தெரியும், இவங்கள்ட்ட இந்த வார்த்தை பேசிட்டோம், இவங்கள்ட்ட இந்த வார்த்தை பேசிட்டோம். சில குடும்பத்திலே என் வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்கு தடை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிற குடும்பங்கள் பல குடும்பங்கள். ஐயா, நான் பல வருஷமா ஜெபிக்கிறேன், என் ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரல.
என் குடும்பத்துல பிரச்சனை முடியல, என் கண்ணீர் முடியல, எனக்கே இவ்வளவு உபத்திரம். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்றால் முதலாவது மனம் திரும்ப வேண்டிய அவசியம். பிசாசு தான் பொய் பேசுவான், தன் சொந்தத்தில் இருந்து எடுத்து பேசுகிறான் என்று பிசாசை குறித்து நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு பொய் பேசுகிற ஜனங்களை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது தேவனுக்கு பிரியமா இருக்காது முதல்ல. இன்னொன்று, பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக பொய் சொல்லுவாங்க. பொய் சொல்லும்போது நாசம் அடைவான், அழிந்து போவான், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் அருவருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் அருவருக்கும் போது அந்த வீட்டுக்குள்ளே ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்க. ஏன்னா நான் வியாபாரத்தில் இருக்கும்போது நிறைய பொய் சொல்லியிருக்கேன். மாந்திரியத்தில் கஷ்டப்பட்டிருக்கேன், வாழ்க்கையிலே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். கஷ்டப்பட்டுட்டு போய் பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தா பொய் பேச உடஞ்சொல்லி போட்டிருக்கு. நான் வியாபாரத்தில் இருந்ததுனால ஒன்லி பொய் மட்டும் தான் பேசணும், உண்மையை பேசுறதோட அதிகமான பொய் பேசணும். கடைசியில் வேத வாஸ்து வாஸ்து வியாபாரமே வேண்டான்னு சொல்லி விட்டுட்டேன். காரணம் என்ன? நம்முடைய தேவன் மனம் திரும்புங்கள் என்கிறார். எதற்காக? பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. நம்ம பொய் பேசும்போது பொய்க்கு பிதா நமக்குள்ளே இருக்கிறான். நமக்குள்ளே பொய்க்கு பிதா நமக்குள்ளே இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில தரித்திரம், பஞ்சம், கஷ்டம், பிரச்சனைகள், போராட்டங்கள், இன்னுமாக நாம் பல காரியங்கள், நிம்மதி இருக்காது, ராத்திரி தூக்கம் வராது, பயம் இருக்கும், மரண பயம் இருக்கும், பிரச்சனை முடியாது. இன்னைக்கு கல்யாண கடன், வீடு கட்டுற கடன், இப்படி எத்தனையோ கடன். இந்த கடன் வாங்கும்போது பொய் சொல்லி வாங்கியிருப்பாங்க. நாளைக்கு தருவேன், நாளை கழிச்சு தருவேன், அடுத்த மாசம் தந்துடுவேன். அது திருப்பி கொடுக்க முடியாமல் இருக்கும்போது சமாதானம் இருக்காது. ஏன்னா வேதம் சொல்லிடுது, பொய் பேசுகிறவர்கள் அழிப்பீர், மனம் திரும்பும் போது இரக்கம் தருகிறார். ஆனா எத்தனையோ ஜெப குறிப்பை நம்ம பார்த்துட்டோம். என் வாழ்நாள் முழுவதும் நான் பொய் பேச மாட்டேன், நான் உண்மையா இருப்பேன், அப்படி ஒரு ஜெபம் பண்ணுங்களேன். இந்த ஜெபம் அவ்வளவு வெளிச்சனா இருக்கும். ஏன்னா பொய் பேசுகிறவர்களே அழிப்பீர். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, முக்கியமான ஒரு செய்தி. என்ன முக்கியமான செய்தி? பொய் பேசுகிறவர்கள் அழிப்பீர். சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எது சத்தியம்? நம்ம சத்தியமாக, நம்ம உண்மையாக மனம் திரும்பும் போது அவருக்கு பிரியமுள்ள ஜனமாக மாறுகிறோம். எசேக்கியா ராஜா வியாதியில இருக்கும்போது நான் உமக்கு உண்மையா இருந்தேன் என்று ஜெபிக்கிறார். உடனே 15 வருஷம் தேவன் ஜீவனை தருகிறார். பரிசுத்தவான்கள் எல்லாரும் உண்மையா இருந்திருக்காங்க. நம்ம கர்த்தருடைய பிள்ளைலாம் மாற வேண்டும் என்றால் முதலாவது நாம் உண்மையாக இருக்க வேண்டும். நிறைய ஜெபம் நம்ம பண்ணிட்டோம். ஏன் கண்ணீர் வருது நைட் நேரத்துல? ஏன் பிரச்சனை தீரல? ஏன் நிம்மதி இல்லை? ஏன் வாழ்க்கையில போராட்டம் தொடருது? ஏன் குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லை? கணவன் மனைவிக்குள்ள உண்மை இல்லை. வேதனையோடு சொல்ல வேண்டியிருக்கிறது. பாஸ்டர்ட்ட ஜெபிக்கும் போது கூட உண்மையை சொல்ல மாட்டாங்க. ஜெப குறிப்புல வித்தியாசமா இருக்கும். தந்திரமாக, அங்க அழகா போட்டிருக்கு, பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர், இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். அதாவது ரகசியத்தெல்லாம் உள்ளே வச்சுக்கிடுவாங்க, உண்மையே சொல்ல மாட்டாங்க. தந்திரம்லாம் உள்ளதான் கிடக்கும். பிசாசு தான் தந்திரமா இருக்கிறவன். இன்னைக்கு நிறைய குடும்பத்துக்குள்ளே பொய்யும் காணப்படுது, தந்திரமும் காணப்படுது. கர்த்தருக்கு நாம் பிரியமா இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளத்தை பார்த்து நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு ஜெபிக்கிறாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கும் போது நம்ம உண்மையா இருக்கணும், நம்ம நீதியை பின்பற்றணும், அநீதியான காரியங்களை வெறுத்திருக்கணும். அதே நேரத்தில் நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலும் தேவனுடைய நாம மகிமைப்படணும். தீமை செய்கிறவர்களுக்கோ தேவனுடைய தண்டனை ஆயத்தமா இருக்கு, அதை நாம் மறக்க கூடாது. ஆனால் நன்மை செய்கிறவர்களுக்கோ
அவருடைய கிருபை, அவருடைய ஆசீர்வாதம், சமாதானம், சகல காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இந்த நாளுக்குள்ள செய்தி என்ன? பொய் பேசியவர்களை அழிப்பீர், இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, இரவு நேரத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கா? நம்ம என்ன செஞ்சோம் சற்று ஆராய்ந்து பாருங்க. ஒருவேளை இந்த செய்தியில உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் இருந்தால் அவர்கிட்ட கேளுங்க. இயேசு ராஜா என்னை மன்னிங்க, இயேசு கிறிஸ்து ராஜா என்னை மன்னிங்க, கர்த்தரா இயேசு ராஜா என்னை மன்னிங்க. நாங்க பொய் பேசி தான் நாங்க அழிஞ்சு போயிட்டோம். எங்க வாழ்க்கையில தந்திரம் இருந்துச்சு, அதனால தான் நாங்க அழிஞ்சு போயிட்டோம். ஏன்னா வேதம் சொல்லிடுது, பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர், இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். கர்த்தர் அருவருக்கும் போது அந்த வீட்டுக்குள்ள எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? நீங்களே சொல்லுங்களேன். கர்த்தருக்கு பிரியமானபடி வாழும் போதுதான் ஆசீர்வாதம். இந்த நாளுக்குள்ள செய்தி ஒரு முக்கியமான செய்தி. நம்மை நாம் அர்ப்பணித்து ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, உம்முடைய ஜீவனுக்குள்ள எங்களை தாழ்த்திரோம். அப்பா, பூமியில ஒருவனும் நீதிமான் அல்ல, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போயிட்டாங்க. அப்பா, இந்த செய்தி யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்காங்களோ அவங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலே அப்பா பொய் பேசினாங்களோ அந்த காரியத்தை மன்னிங்க. எந்த குடும்பத்திலே அவங்களுக்குள்ள தந்திரம் இருக்கோ அந்த தந்திரத்தை எடுத்து போடுங்க. உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நாங்கள் மாறணும்ப்பா. எங்க கண்கள் உள்ள பாவத்தை மன்னிங்க, எங்க கையில் உள்ள பாவத்தை மன்னிங்க, காலில் உள்ள பாவத்தை மன்னிங்க, எங்க இதயத்துல தீமையான காரியம் தான் மன்னிங்க, எங்க சிந்தனையில தீமையான காரியம் தான் மன்னிங்க. உமக்கு பிரியம் இல்லாமல் நாங்கள் எங்கெல்லாம் பாவம் பண்ணியிருக்கோமோ எல்லா காரியத்தையும் மன்னிங்க ராஜா. அப்பா, இப்பொழுதும் எந்த குடும்பத்திலே தங்களை தாழ்த்தி அர்ப்பணிச்சு ஜெபிக்கிறாங்களோ அப்பா, நாங்கள் எல்லாருமே குறைகள் குற்றங்கள் உள்ள பாத்திரம் தான் ராஜா. எங்களோட வாழ்க்கையில் எங்களோட சூழ்நிலை எல்லாவற்றும் என் தேவன் அறிவிங்க. எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் எந்த சூழ்நிலையிலே அப்பா எந்த பாவம் பண்ணிங்கன்னு சொல்லி உமக்கு மட்டும்தான்ப்பா தெரியும். எங்களை மன்னிங்கப்பா, எங்களை மன்னிங்கப்பா, எங்களை மன்னிங்கப்பா. எந்த நாட்டுக்குள்ளே தனிமையான சூழ்நிலையிலே பிரச்சனையோடு போராடுறது இருக்காங்களோ உம்முடைய கரம் நீட்டுங்க அப்பா. உம்முடைய பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கி தாங்க. இரவு நேரத்திலே அப்பா விடுதலை தாங்க. இரவு நேரத்திலே அற்புதம் அடையாளம் நடக்கட்டும். இரவு நேரத்திலே ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பா நீங்க பேசியிருக்கிறீங்க. மனசுக்குள்ளே குத்தப்பட்டவர்களாக அப்பா செய்தியை கேட்டார்கள், மனம் திரும்ப வேண்டும் என்று நினைத்தார்கள், மனம் திரும்ப அர்ப்பணிக்கிறார்கள். இந்த பூமியிலே உயிரோடுக்கு நாள் அளவும் உண்மையா இருக்க வேண்டும் என்று சில குடும்பத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு கேள்வி இருக்கிறது. நாளை தினத்திலே நான் இத்தனை காரியத்தை சமாளிக்க வேண்டும் என்றால் நான் எப்படி உண்மையாக மாற முடியும் என்று ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதையும் என் தேவன் அந்த குடும்பத்தில் நீங்க பேசுங்க, சகல காரியத்தையும் மாற்றுங்க. நாளைக்குள்ள நாள்ல அப்பா நாங்கள் உண்மையாக நடந்து கொள்ள என் இயேசு கிறிஸ்து ராஜா கிருபை செய்யுங்க. சகல குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்திரோம். எங்களுடைய நிலைமையை நன்றாக அறிந்தவர். நாங்கள் குறைகள் குற்றமுள்ள பாத்திரம், எங்களை மன்னித்து வரக்கூடிய நாட்களில் நாங்கள் உண்மையாக வாழ, உண்மையாக இருக்க எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அதற்கு எங்களுக்கு பலன் தாங்க, சத்துவம் தாங்க. இந்த நாளுக்குள்ள சகல காரியத்தை சோதரம். இரவு நேரத்தில் எங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் இறங்குவாங்க. எங்கள் வீடு முழுதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிவட்டும். எங்கள் வீடு முழுதும் முன்னும் பின்னுமா உருவின பட்டயத்தோட தேவ தூதர்கள் உலாவி கொள்ளட்டும். தேவனோட அக்கினினால் எங்கள் வீடை மூடுங்க ராஜா. விசேஷமாக எங்கள் உள்ளத்துக்குள்ளே அப்பா கிறிஸ்துவின் ஆவியான இருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இருந்தால் சமாதானம், ஆசீர்வாதம், தரித்திரம் விலகி போகும், பஞ்சம் விலகி போகும், கஷ்டம் விலகி போகும், அந்தகார இருள் விலகி போகும். எங்கள் வீட்டில் கெட்ட சொப்பனங்கள் விலகி போகும், கெட்ட வரக்கூடிய அசுத்தமான காரியங்கள் விலகி போகும். நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டும் ராஜா. நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் உண்மையாக வாழ முடியும். நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருங்க ராஜா. இந்த நாளில் யாரெல்லாம் கற்பதனிக்காக ஜெபிக்கிறாங்களோ என் இயேசு கிறிஸ்து ராஜா கற்பதனி ஆசுறீங்க. யாரெல்லாம் விசேஷமாக மாசமாக இருக்காங்களோ தாயும் பிள்ளையுமா ஆசுறீங்க. எந்த குடும்பத்தில் டெலிவரிக்கு ஆயத்தமாக இருக்காங்களோ நார்மல் டெலிவரி ஆகித்தாங்க. யாரெல்லாம் திருமண தேவைக்காக ஜெபிக்கிறாங்களோ கடன் இல்லாமல் கடன் வாங்காமல் திருமணம் முடிக்க கிருபை செய்யுங்க அப்பா. எந்த குடும்பத்திலே இன்னுமாக திருமண தடைன்னு சொல்லி ஜெபிக்கிறாங்களோ எல்லா தடைகளெல்லாம் நீக்கி என் இயேசு ராஜா அந்த வருஷத்திலே ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக எங்களுக்கு நீங்கள் வாசலை திறந்து விடுங்க. எந்த குடும்பத்தில் திருமணம் முடிந்து சில குடும்பத்திலே டைவர்ஸ் அளவுக்கு போயிட்டு, சில குடும்பத்திலே விபச்சாரத்து நிமித்தமாக, போதை காரிய நிமித்தமாக, மதுபான அடிமையிலே குடும்பம் பிரிந்து போயிருக்கிறது. எந்த குடும்பத்தில் பிரிந்து போயிருக்காங்களோ அந்த வீட்டுக்கு விரோதமாக கிரியை செய்கிற சகல சத்ருன் சகல கிரியெல்லாம் இப்பொழுதே இயேசு கிறிஸ்து இயேசு நாமத்தினால் எல்லா கிரியிலும் அழிக்கப்படட்டும். சில குடும்பத்துக்குள்ளே ஆஸ்பத்திரியும் ஜெபிக்கிறாங்க, போராடி ஜெபிக்கிறாங்க அப்பா, தங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறாங்க. என் இயேசு ராஜா பூரண சுகம் தாங்க. யாரெல்லாம் கேன்சர் நிமித்தமாக, கிட்னி ஃபெயிலியரில், ஸ்ட்ரோக் நிமித்தமாக, சில குடும்பத்துக்குள்ளே வைரஸ் நிமித்தமாக, சில குடும்பத்துக்குள்ளே சுகரு, ப்ரெஷரு, சில குடும்பத்துக்குள்ளே அப்பா காய்ச்சல் இருக்காங்க, சளி இருக்காங்க,
அப்பா நிறைய குடும்பத்தில் இருமல் இருக்கு. எந்த குடும்பத்தில் சரீரத்தில் பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளுக்குள்ள சகல காரியத்துக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்க எங்களோட தங்கியிருக்க ராஜா. அப்பா எல்லா குடும்பத்தையும் என் இயேசு ராஜா இந்த நாளில் அற்புதம் அடையாளம் செய்ய வேண்டும். அவங்களோட அக்கிரமத்தையும் அவங்களோட பாவத்தையும் மன்னித்து குணமாக்கித்தாங்க. உம்முடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. அவங்களுடைய பலவீனத்தை எல்லாம் நீக்கி விடுங்க. பலவீனப்படுத்துகிற ஆவி இயேசு கிறிஸ்துவினால இயேசு நாமத்தால் சத்துருவை பட்சிக்கிற அக்கினி இறங்கி விட்டு ராஜா. எந்த குடும்பத்துக்கு விரோதமாக பலவீனப்படுத்தி கொடுக்கோ அந்த எல்லா கிரியில் அழிக்கப்படட்டும். இந்த இரவு நேரத்திலே எந்த குடும்பத்திலே அப்பா மரண பயத்தோடு கடன் நிமித்தமா வாழ்வதா என்று பல காரியங்களை யோசிக்கிறாங்கப்பா. அந்த வீட்டுக்கு விரோதமாக கிரியை செய்கிற சத்ருன் சகல கிரியில் அழிக்கப்படட்டும். விசேஷமாக அப்பா யாரெல்லாம் அப்பா போட் தொழில் கடலுக்குள்ளே போயிட்டு இருந்தாங்களோ அந்த குடும்பத்தை உம்முடைய ரத்தத்துக்குள்ளே அப்பா உம்முடைய கோட்டைக்குள்ளே அப்பா அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷமாக யாரெல்லாம் அப்பா மிலிட்ரியில் வேலை பார்க்காங்களோ, யாரெல்லாம் அப்பா டியூட்டியில் இருக்காங்களோ, யாரெல்லாம் விசேஷமாக போலீஸில் வேலை பார்க்காங்களோ, யாரெல்லாம் நைட் ஷிஃப்ட்லேயே அப்பா நர்ஸுமாரு டாக்டர்மாரு, யாரெல்லாம் கம்பெனியில் வேலை பார்க்காங்களோ, யாரெல்லாம் செக்யூரிட்டியில் வேலை பார்க்காங்களோ எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ரத்த கோட்டைகளே மூடி மறைத்து பத்திரமா பாதுகாத்துங்க ராஜா. பகல் நேரத்தில் யாரெல்லாம் வேலைக்கு புறப்பட்டு விடுனாலோ சகல குடும்பத்தையும் பத்திரமா பாதுகாத்தீங்களே. நிறைய குடும்பத்தில் வாலிப பிள்ளைகள் அப்பா வெளியில் புறப்பட்டு விடுறாங்க. சகல குடும்பத்தையும் உம்முடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நீங்க எங்களோட தங்கியிருக்க வேண்டும் ராஜா. எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். நிறைய குடும்பத்தில் என் சரீரத்திலே பலவீனத்தோடு இருக்கிறேன். நான் தனிமையாக இருக்கிறேன். நான் விதவியாக இருக்கிறேன். எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன். நான் திக்கற்ற பிள்ளையாக இருக்கிறேன். நான் கொடுத்து வரலை. நான் ஏமாந்து விட்டேன். இரவு நேரத்தில் தனிமையாக சொல்லி நிறைய குடும்பத்திலே வேறு இடத்துலேருந்து அப்பா ஃபீல் பண்ணுறாங்க ராஜா. சில குடும்பத்துக்குள்ளே எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை. என் இயேசு ராஜா அவங்க இருக்கிற இடத்துக்குள்ளே அப்பா உம்முடைய கரம் நீட்டுங்க ராஜா. நீங்கள் இறங்குவாங்க ராஜா. இரவு நேரத்தில் எந்த குடும்பத்தில் எந்த சூழ்நிலை எந்த உபத்திரத்தில் எந்த பாடு எந்த பிரச்சனை இருக்காங்களோ அப்பா அவங்களுடைய உள்ளத்துக்குள்ளே சமாதானத்தில் நிரப்பி இரவு நேரத்தில் இன்பமாக நித்திரைத்தாங்க ராஜா. எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க 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 மன்னிங்க. இந்த நாளுக்குள்ள சகல காரியத்துக்கு சோதரம் ராஜா. அதிகாலை வேளையிலே உங்கள் பாதபடியிலே நாங்கள் கண் விழிக்க வேண்டும். வரக்கூடிய காரியங்களை என் இயேசு ராஜா வெளிப்படுத்தி தாங்க ராஜா. இரவு நேரத்தில் பரலோ தரிசனங்களை தாங்க ராஜா. இரவு நேரத்தில் கெட்ட சொப்பனங்கள் எல்லாம் விலக்கி நீங்கள் எங்களோட கூட இருக்கணும் ராஜா. எங்களோட அவைங்களெல்லாம் கிறிஸ்துவோட அவையமாக மாறட்டும். சகல காரியத்தையும் உம்முடைய ஜீவனுக்களை தாழ்த்திரோம் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் பொறுப்படுத்துவோம். எந்த குடும்பத்தில் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ சகல குடும்பத்தில் எல்லா கட்டுகளும் உடையவிடும் ராஜா. இரவு நேரத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் பொறுப்படுத்துவங்க. எந்த குடும்பத்தில் வியாபாரத்துக்கு பொறுப்படுத்தாங்களோ, எந்த குடும்பத்தில் அப்பா விவசாயம் பார்க்குறாங்களோ, எந்த குடும்பத்தில் அப்பா சிறுதொழில் பார்க்குறாங்களோ, எந்த குடும்பத்தில் வேலைக்காக பொறுப்படுத்தாங்களோ, சில குடும்பத்தில் அப்பா அந்த நாளில் பல உபத்திரங்கள் போட்டுருக்காங்க. எல்லா குடும்பத்தில் உபத்திரத்தையும் என் தேவன் அறிவிங்க. இந்த இரவு நேரத்தில் தேவ சமாதானம் நடப்புங்க ராஜா. விசேஷமாக யாரெல்லாம் அப்பா கவர்மெண்ட் வேலைக்காக கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணுறாங்களோ அவங்களுக்குள்ள வாசல் திறக்கப்படட்டும். யாரெல்லாம் படிக்கிற பிள்ளை ஜெபிக்கனாலோ தேவ ஞானத்தில் தேவ புத்தினால் நடப்புங்க ராஜா. இந்த நாளுக்குள்ள சகல காரியத்தை சோதரம் மீதியான வேலை நீங்கள் பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்திடும். இயேசு கிறிஸ்து மூலியமாக கேட்கும் ஜீவனால பிதாவே ஆமீன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர்தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிதமாக தலைமுறை சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நாம் மனோடு இருப்பதாக ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் எங்களோட தொடர்பு கொண்டு விரும்பினால் 9363064181 என்ற நம்பருக்கு நேரடியாக தொடர்பு கொள்ளவும். நாங்கள் உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக ஜெபித்து வருகிறோம். நீங்களும் தயவு செய்து எங்களுக்காகவும் எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் மற்ற எல்லா காரியங்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். நிறைய குடும்பத்தில் ஜெபிக்கிறீங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு தெரிந்த மற்ற நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணும்போது நீங்களும் இணையத்தின் மூலியமாக இணைந்து ஊழியம் செய்கிறீர்கள். இரவு நேரத்திலே தனி ஜெபம் பண்ணுங்கள். கண்டிப்பாக செல்ஃபோனை ஆஃப் பண்ணி வைங்க. அதிகாலை வேளை எழும்பருக்கு ஜெபித்துட்டு போடுங்க. கர்த்தர் எழுப்பிடுவார். அதிகாலை வேளை 3 மணிக்கு ஜெபித்து வருகிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிதமாக தலைமுறை சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.